நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பேங்காக்லேருந்து பட்டாயாக்கு போகிறதுக்கு பஸ் வழியாக ட்ரை பண்ண போகிறோம். பஸ்ஸில் ஏறி லோக்கல் பஸ்ஸில் ஏறி போய்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் பேங்க்ஸ்வியூ ஸ்டேஷன், பேங்க்ஸ்வியூ கிராண்ட் ஸ்டேஷன். வாங்க, பெரும்பாலும் வெளியூர் போகிற ட்ரெயினுங்க எல்லாமே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் கிளம்பும். இது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன். எப்படி சென்னையில் வந்து எக்மோர் சென்ட்ரல் இருக்க மாதிரி இங்கே 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. குவாலம்பங்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் வந்து கிராண்ட் பேங்க்ஸ்வியூ ஸ்டேஷன் தாங்க. ரொம்ப பெரிய ஸ்டேஷன் இது. இப்போ நம்ம வந்து மோச்சித் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து நமக்கு பட்டாயாக்கு பஸ் இருக்குது. உள்ள ரொம்ப பெரிய பெரிய பிரிட்ஜஸ், நிறைய பார்க்கு, நல்லா அட்டகாசமாக இருக்குது இந்த இடம். இப்போ ஒரு ரவுண்டு சுற்றி பின்னாடி வருது. ஆக்சுவலாக இந்த சைடில் தான் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே. டிக்கெட் கவுண்டர் இந்த சைடு. இப்போ அந்த பக்கம் இறங்கினாலும் நீங்கள் இந்த சைடு வரைக்கும் நடந்து வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே டிக்கெட் கவுண்டரு, சீட்டிங் ஏரியா அது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ட்ரெயினே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் 2 அடுக்கு போட்டிருக்கோம். ரெண்டு லேயரில் போவோம் ட்ரெயின். அங்கே நல்ல பெரிய ஸ்டேஷன் இது. வழி பார்த்திங்கன்னா சட்டுச்சோக் பக்கத்தில் தான் இது எல்லாமே இருக்குது. சட்டுச்சோக்கு, மோச்சித் பஸ் ஸ்டாண்டு, பேங்க்ஸ்வியூ ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே தான். நடக்கிற தூரம் நடக்கலாம், ஆனால் என்ன ரொம்ப தனியாக கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக தயார் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது சிட்டிக்குள்ளே போகிறது லைன் ஃபுல்லாகவே அப்படியே மேலே போகும். ஒரு சில லைன் மட்டும் தான் கீழே போகும். பேங்க்ஸ்வியூலேருந்து போகிற லைனுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் தான் போகிறது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நான் மோச்சிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் பக்கத்தில். இது வந்து ஆக்சுவலாக டிப்போ. பஸ் ஸ்டாண்டில் லெஃப்ட்டில் போய் பக்கத்தில் இறக்கிடுவாங்க. நீங்கள் நம்ம வந்த பஸ்ஸு 509. ஏசி பஸ்ஸில் கொஞ்சம் எக்கனாமிக்கான பஸ்ஸு. இது மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பஸ்ஸுங்கள்லாம். ப்ளூ வந்து கொஞ்சம் விலை கூட. ரெட் கலர் வந்து நான் ஏசி பஸ்ஸு, ஆர்டினரியாக. நண்பர்களே, இதான் மோச்சித்
டு பஸ் ஸ்டாப்பு. மினி வேன்லாம் இருக்குது. இந்த லைன்மேன் மக்கள்லாம் கேட்பாருங்க. நம்ம நடந்து வரனால ஈஸியாக இதுக்குள்ளே போந்துடலாம். ஆனால் பைக்கு எதுவுமே இதில் போக முடியாது. டிபார்ச்சர்ஸ் எல்லாமே இங்கே தான் போட்டுருக்கோம். அழகாக குட்டி கேட்டால் ஒன்று ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நடந்து வரவங்க மட்டும் வரட்டுன்றது. பேங்காக் பஸ் டெர்மினல் சக்குச்சா. இங்கே உள்ள ஒரு பஸ் வந்து நிற்குது. இதுக்குள்ளேயும் வருது ஒரு சில பஸ்ஸு. பஸ் ஆனால் ஓகே. இதுதான் டாக்ஸி ட்ராப் பாயிண்ட்டு. டிபார்ச்சர்ஸ் இங்கே தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் டாக்ஸி ட்ராப் பாயிண்ட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம். இது ஃபுல்லாக பெரும்பாலும் ப்ரைவேட் பஸ்ஸுங்களுக்கு அதுக்கான டிக்கெட் கவுண்டர் வச்சு நமக்கு வந்து உள்ளே போனோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்னா. இது வந்து லக்கேஜ் வைக்கிற இடங்கள்லாம் வந்து கிளாக் ரூம் மாதிரி. சார்ஜ் போடுறது பாருங்கள். பப்ளிக் சார்ஜ் எவ்வளோ நம்பகத்தன்மையாக வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். ஃபோனுங்கள்லாம் அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்கள ஒரு ரெஸ்ட்டு போயிடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டுங்க இந்த சைடு. ரீசார்ஜர் ஒரு 7-Eleven இருக்குது. இப்போ தான் உள்ளேருந்து வெளில வரவங்களுக்காக இந்த வழி நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இது வழியாக நம்ம போகலாம். பாருங்க, மிஸ் ஆன பேக்கேஜை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம்.
மிஸ் ஆன பேக்கேஜ் வந்து இங்கே தேடி எடுத்துக்கலாமா 5 மணியில் காலைல 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு தெரியல. இந்த சைடுல எல்லாம் அப்படியே வெளியிலே விட்டு போயிருக்காங்க. ஐ கெஸ் எஸ். மாங்குங்களுக்கா ஸ்பெஷலான இடம். Pattaya ticket na. Outside. Oh, thank you for coming. Walk outside 42 Pattaya. 3-4 நம்ம கொடுக்குறாங்க அப்படி சொன்னாங்க. இங்கே தான் இருக்குது. பட்டாயா 9:30 இருக்குன்னு போட்டுருக்கு. சாதிக்கா பட்டாயா நீங்கள் 140 บาทค่ะ140ไม่มีจ้ะชายหามาสิจ๊ะสแกนเหรอคะ ใช่แข่งสลิปด้วยนะ ஸ்கேன் பண்ணால் நம்ம ஃபோட்டோ Platform 42 thank you கொடுக்குறாங்க. பிளாட்ஃபார்ம் 42க்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்டுக்கு வந்து வெளியிலே தான் இருக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சு, டக்குன்னு கூட்டம் வந்துருச்சு. இவ்வளோ டிக்கெட்டுக்கு எதுவும் பெருசாக ஐடி எதுவும் காட்ட தேவையில்லை. இருந்தாலும் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிறது எப்பவும் நல்லது கையில். ஓகே, இப்போ நம்ம உள்ள நுழையலாம். போய் பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் 42க்கு போகணும் நம்ம.
பெரிய பேக்கேஜாக எடுத்து வந்தால் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியா தான். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட பஸ்ஸு. 42 நமக்கு அந்த கடைசியில் வருது. எப்படி பெரும்பாலுமே இந்த மாதிரி ஹைடெக் பஸ்ஸுங்களாக தான் இருக்கும். அந்த சீட்டுங்க எல்லாமே ஹைட்டில் தான் இருக்கும் இங்கே. அப்படி இல்லைன்னா டபுள் டெக்கராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டெக்கு, கீழே ஒன்று மேலே ஒன்று. கீழே ஃபுல்லாக எக்ஸாஸ்டோட சூப்பராக இருக்குது. கொங்கேனுக்கு போகுது பேங்காக்லேருந்து. அங்கேயுமே பஸ்ஸுங்க தான் ஃபுல்லாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அட்டெண்டிஸ் உள்ள மக்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, லக்கேஜ் ரூம்லாம் இருக்குது. இது வந்து சியாங்மாய் போகிறது. பேசஞ்சர் கொடுக்குறதுக்கான ஸ்நாக்ஸுங்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாம் ப்ரெட்டு பண்ணுங்க. இது பேங்காக் குல்சான். இந்த பக்கமும் நிறைய பஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் கொங்கேன் போகிறது தான். அந்த பஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர் நக்கான் சாய் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேட்டரால் பண்ணுறது. அது ஃபுல்லாகவே ஷெட்டுங்க. இப்போ ஒரு பஸ்ஸு கிளம்புது. உபோன் ரச்சத்தானே. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். அங்கங்கே உட்காந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Chair. இது 2 ஊருக்கு போகுது. கிளம்பிடுச்சு. போன்ற தானி வண்டி கிளம்பிடுச்சு. டிவியெல்லாம் இருக்குங்க. பஸ்ஸு ஒரு ஹெட்ரெஸ்ட்டுக்கு பின்னாடியுமே டிவியெல்லாம் இருக்குது. பேங்காக் மேசாட் வல்வோ அதான் வருது. இது சியாங்மாய் போகிறது தான். பேங்காக் சியாங்மாய் எல்லாமே பென்ஸு பஸ்ஸுங்க. வந்து பென்ஸோட பஸ்ஸுங்க. பென்ஸோட லாரிங்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஃபயர் இன்ஜின் வண்டிங்க எல்லாமே பென்ஸ் வண்டிங்க தான். இங்கே ஒன்று வண்டி கிளம்பிடுச்சு. ஓகே, 42. ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். ஃப்ரீ தான், காசுலாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துக்கு தான் நமக்கு வரும். 42 இங்கே தான் இருக்குது. வெயிட் பண்ணலாம். பஸ் வந்தது கிளம்ப வேண்டியதான்.
அடுத்த பதிவில் பட்டாயா போய் இறங்கினதை நான் வீடியோ போடுறேன் நண்பர்களே. நன்றி வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நிறையா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.